ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, கறி குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு வச்சுருக்கோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு குழம்புக்கு தேவையான 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு. இது 3ஐயும் இப்போ அடிச்சிடலாம். இப்போ நம்ம இது 4ஐயும் அடிச்சுட்டு வந்தாச்சு. சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் இது 4ஐயுமே அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்த்துடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி தான் போதும். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும். அப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம்.
ஒரு கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.